அனைவருக்கும் வணக்கம். அகிலா அவரோட எழுத்துக்களை படிக்கிறது இதுதான் முதல் முறை. அதுக்காக அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கிட்ட கூப்பிட்டு பாலைவனலாந்தர் கேட்டாங்க, நான் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளரோட ஒரு படைப்பாவது படிக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வாசிப்புக்கு வரும்போதே நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். மைக் கேட்கல. ஒரு எழுத்தாளரோட ஒரு படைப்பாவது படிக்கணும். ஒரு சிறுகதை படிச்சிருக்கணும், இல்லை ஒரு நாவல் படிச்சிருக்கணும், கவிதை எழுதினாலும் கவிதை படிச்சிருக்கணும். ஒரு எழுத்தாளர் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப முன்னாடி இருந்து எடுத்துக்கிட்ட தீர்மானம். ஆனால் இந்த 40 வயசாகி எனக்கு அதை பண்ணவே முடியல. வேறு என்னை பற்றி சொன்னாலும் உங்கள்கிட்ட எதிர்ப்பு வராது. என்ன வேணால் சொல்லுங்கள். ஓகே. அதே மாதிரி பரிசல் அப்படிங்கிறது இதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் வயசை பற்றி சொன்னேன். சாவிலெல்லாம் நான் கதை எழுதியிருக்கேன் நான். ஆனால் பிளாக்லேருந்து தான் என்ன சொல்லுவாங்க, கேபி கிருஷ்ணமாங்கிற பேரில் பத்திரிகைலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, அதாவது இந்த லெட்டர் எழுதி போட்டு கடிதங்கள் எழுதி போட்டு ரிட்டர்ன் அப்படின்னு அந்த காலத்து ஆள் தான் நான். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஆரம்பித்த பிறகு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு. ஆமாம், உண்மையாகவே 40 வருஷமாக எழுதிட்டுருக்கேன் பிளாகு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சமகால இவங்க கொடுத்த புக்கு கொடுக்கும்போதே அவங்க 4 புக்கு இருக்குன்னாங்க. நான் ஒவ்வொரு புக்குக்கும் எத்தனை பக்கம் அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா நான் தொடர்ச்சியாக 2026 டிசம்பர்லேருந்து நான் ஒரு நாள் கூட வாசிக்காமல் இருக்கிறது இல்லை. நிறைய நாவல்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். காண்டெம்பரரி ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் வேறு சில விஷயங்களுக்காக வாசிப்பில் இருக்கிறதுனால நான் இப்போ ஒன்று படிச்சுட்டுருக்கேன், அதை முடிச்சு தான் படிப்பேங்கும்போது அவங்க 3ஐயும் கூட்டி சொல்லி இதை 3 மட்டும் படித்தா போதும், அந்த பயணக்கட்டுரைகள் கூட நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல, பட் இதை 3ஐயும் நீங்கள் நிச்சயமாக படிக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. பட் நான் 3ஐயும் படித்தேன். 4வதுமே முக்கால்வாசி படிச்சுட்டேன். இவங்க எழுதியிருக்கிற அந்த சமகால இலக்கியங்கள் பற்றி எழுதின புக்கில், சமகால இலக்கியங்கிற தலைப்பு எழுதின புக்கில் ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க. அந்த முன்னுரையில் கொடிசியாவில் ஒரு கூட்டம், கரமுண்டார் வீடு பற்றி தஞ்சை பிரகாஷோட ஒரு திறனாய்வு கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு பெண் தான் வந்தாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறேன், வரும்போது பார்த்தா 13 பெண்களும் 6 ஆண்களும் இருந்தாங்க. ஸோ இன்னொன்று, உங்களை ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி ஒரு கூட்டத்தை ஒரு பெண் அவங்களே ஒருங்கிணைக்கிறாங்க. அவங்க அகிலா, சவிதா, இவங்கெல்லாம் அந்த நாய்கள் குரூப் பண்ணுறதுல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த வரியை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இந்த கூட்டமே ஒரு அத்தாட்சி. சமகால இலக்கியங்கிறதுல நாஞ்சில் நாடன், யுவன் சந்திரசேகர், தாஸ்தாவெஸ்கியோட வெந்நீரர்கள் வரைக்கும் ஒரு 14 கட்டுரைகள் இருக்குது. அதனோட 2ஆம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளின் கட்டுரைகள், இந்திரன் தேனம்மை இவங்களோட கவிதைகள், அண்டனூர் சுறா, ஆட்டனத்தி ஐயா இவங்களோட நாவல்கள், கட்டுரைகள்னு சொல்லிட்டு ஒரு 17 கட்டுரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வாசிப்பின் வழி உரைகள்னு 3வது புத்தகம். இந்த புத்தகத்தோட தொடர்ச்சியாக தான் அதில் சமகால இலக்கியம் 3ன்னு தான் அதுலேயும் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 10 கட்டுரைகள் இருக்குது இந்த 3 புத்தகத்துலேயும். இந்த கட்டுரையில் தனித்தனியாக அந்த எழுத்தாளர்களுடைய ஒரு கட்டுரைகளோ அல்லது அந்த இதை பற்றி மட்டும் சொல்லாமல், இந்த முதல் தொகுதியில் வட்டார வழக்குகள் எப்படி இருக்குது, சிறுகதைகள் வெளிப்படும் நடப்பியல் சமூகம் எப்படி இருக்குது, படைப்பில் பெண் உளவியல் எப்படி பேசப்படுது, மானுட அறம் பேசும் புனைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது தலைப்புலேயும் ஒரு 4-5 கட்டுரைகள் இருந்தது. அதுவும் மிக சிறப்பாக இருந்தது. இந்த முன்னுரையில் தஞ்சை பிரகாஷோட நாவல், அந்த நடந்த கொடிசியாவில் அந்த ஒரு பெண் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண் இவங்ககிட்ட ஒன்று கேட்குறாங்க, பெண்ணுக்குள்ளே இத்தனை இருக்கான்னு இவங்களை கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்ணை பற்றி பெண்ணுக்கே தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன்னு எழுதிட்டு, அடுத்த வரியிலே பெண்ணை பற்றி பெண்ணுக்கு தான் தெரியணுமா, என்னுடைய இந்த பார்வையே தவறோ என்று தோன்றியது அப்படின்னு அவங்களே அவங்கள விமர்சனத்துக்குள்ளே உள்ளாக்கியிருக்காங்க. இதை ஏன் நான் குறிப்பிட்றேன்னா, அவங்கள பற்றின அந்த நேர்மையான அந்த விமர்சனம் மற்ற கட்டுரைகளையும் வெளிப்பட்டுச்சு. மற்ற கட்டுரைகளை எழுதும்போதும் அதில் என்ன சரி இருக்குது என்ன சரியில்லை அப்படிங்கிறத பட் சரியில்லைங்கிறத நேரடியாக சொல்லாமல் ஒரு ஆய்வாளருக்குண்டான மொழியில் அவங்க சொல்லியிருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நூலை விமர்சன பாணியில் எழுதும்போது அந்த எழுத்தாளரோட அந்த எழுத்தாளர் அதுக்கு முன்னாடி எழுதின நூல்களை பற்றி எல்லாமே அவங்க குறிப்பிடுறாங்க. நாஞ்சிலானோட சிறுகதை பற்றின அந்த கட்டுரையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய நாவல்கள் கட்டுரைகளோட சிறுகதைகள் காட்டமானவை அப்படின்னு எழுதுகிறாங்க. சுப்பிரமணிய மணியனோட ஒரு கதையை பற்றி எழுதுகிறாங்க. அந்த கதையை பற்றி ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் இவருடைய முந்தைய நாவலான கோமணம் நாவல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுகிறாங்க. அதே மாதிரியே தான் எல்லாருக்குமே. ஆண்டன் பெனியோட இதை எழுதும்போது
ஆட்டனத்தை பற்றி எழுதும்போது அவருடைய முந்தைய நாவலான பசுமை வளையம்ங்கிற ஒரு நூல் என்ன சொல்லிச்சு, அதுலேருந்து இது எப்படி வேறுபடுதுன்னு எழுதுகிறாங்க. ஸோ ஒரு படைப்பாளியை அணுகும்போது அந்த படைப்பாளியோட முந்தைய நூல்கள் என்னென்ன சொல்லிச்சு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து தான் அதை எழுதுகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பாக இருக்குது. அதை தாண்டி ஒரு படைப்பாளியை எழுதும்போது வேறு சில படைப்புகளையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இது மூலமாக இப்போ சுஜாதாவை சொல்லுவோம், எஸ்ராவோட துணை எழுத்து சொல்லுவோம், கதாவிலாசம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுடைய கட்டுரை தொகுப்புகள் படிக்கும்போது நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டாலோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலோ வேறு சில படைப்புகளையும் அதை என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஆண்டன்மணியோட கவிதைகளை பற்றி சொல்லும்போது மாலதி மேத்திரியோட கவிதை, லாரா ஃபெல்லோட கவிதை, இது எல்லாத்தையும் குறிப்பிடுறாங்க. பூபாலனோட ஒரு கவிதை தொகுப்பை பற்றி சொல்லும்போது இது கவிதை, பூபாலனோட கவிதை பற்றி சொல்லும்போது ஸ்டாண்டர்டு பத்திரிகை நடத்தின ஆய்வு கருத்து கணிப்பு அதெல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு, அது ஏன் இந்த கவிதையில் எப்படி வெளிப்படுது, இது எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வாக அதை அணுகிறதுக்கும் ஒரு வாசிப்பாக ஒரு விமர்சனம் எழுதுறதுக்கு உண்டான வித்தியாசத்தை அந்த இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் சொல்லிச்சு. இதெல்லாமே முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த 3 நூல்லையுமே நான் முக்கியமாக ரசித்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நூலை பற்றி எழுதும்போது அது என்ன வகைமைன்னு எழுதுகிறாங்க, இந்த நூல் என்ன வகைமைன்னு எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு சீனிவாசன் நடராஜனோட தாளடி நாவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த நாவலை பற்றி எழுதும்போது புனைவும் புனைவற்ற இலக்கியமும் சேர்ந்து செய்யப்படுறதை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க. ஒரு பக்கத்துக்கு மேலே அந்த குறிப்பு இருக்குது. ஃபேக்ட் ப்ளஸ் ஃபிக்ஷன், அதை ஃபேக்ஷன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு முன்மாதிரியான எழுத்தாளர்கள் யார், அது முன்மாதிரியானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு நம்ம தயார்படுத்துகிறாங்க. அதுவும் இவங்களோட எழுத்தில் மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி கவிஞர் கலியமூர்த்தி எழுதிய ஏதோ ஒரு ஞாபகத்தின் தடயம் அப்படிங்கிற நூலை கோவை காமு அப்படிங்கிறவர் ட்ரேசஸ் ஆஃப் சம் மெமரின்னு மொழிபெயர்த்திருக்காரு. அதை பற்றி சொல்லும்போது மொழிபெயர்ப்புகள், கவிதை மொழிபெயர்ப்புகள்லாம் எங்கெங்கேருந்து எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வராங்க. அது எவ்வளோ செறிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ருஜித்ரா குப்தாவோட தொகுப்பு, பாப்புலர் நெருவோட தொகுப்பு, பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளரோட மொழிபெயர்ப்பு தொகுப்பு, ரெய்னர் மரியா ரில்கியோட மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஓகே இப்படி தான் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கணும், இந்த இதில் தான் நான் இதில் அணுகினேன் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது அந்த மாதிரி இது இருக்கா இல்லையான்னு நம்மளையே கேட்டுக்கிற மாதிரியான ஒரு சமநிலைக்கு அவங்க கொண்டு வந்து எழுதினது ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி தனசக்தியோட பியூலாங்கிற தொகுப்பு எழுதின முன்னரை எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. கவிஞர் தனசக்தி அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீயா நான் ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப வைரலான, நான் அவங்களை இன்டர்வியூ பண்ணேன். அவங்க சன் எங்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த இன்டர்வியூ ரொம்ப எனக்கு மனசுக்கு, அந்த ரைட்டர்ஸ் இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப உணர்ச்சி வயமான இன்டர்வியூவாக இருந்தது. அவங்க அப்படி உணர்வுபூர்வமாக பேசியிருந்தாங்க. இந்த அந்த பியூலா தொகுப்புக்கு இவங்க எழுதின விமர்சனமும் அதே உணர்வை எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விமர்சனங்கள் கராராக இருந்தாலும் அவங்க யாரையுமே புறந்தள்ளல. பாப்புலர் நெருடா, பல்கேரிய எழுத்தர் விளாடிமிர், மார்க்கெட் ஆட்வுட்னு எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. அதே சமயம் சுஜாதா, பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார் இவங்கெல்லாம் இலக்கியத்துக்கு என்ன பண்ணாங்க, இவங்களை வாசிப்பவர்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு ஒரு 1-2 இடங்களை குறிப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது இவங்களோட அந்த வாசிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் தாஸ்தவஸ்கியும் எழுதியிருக்காங்க, நேற்றுக்கு எழுத வந்தவங்களை பற்றியும் எழுதுகிறாங்க கட்டுரைகள்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வாசிப்பில் அவங்க இருக்கிறது அவங்களோட தெரிஞ்சுது. அதே மாதிரி இளம் படைப்பாளிகளோட நூல் குறித்த விமர்சனங்களில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என்னென்னா சில விஷயங்களை அவங்க குறிப்பிடுறாங்க, அதை எழுதுகிற தொனியிலேயே அவங்க அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் மாறி எழுதணுங்கிறத அவங்க லைட்டாக கோடிட்டு காட்டுறாங்க. அது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு உதாரணமாக ஒரு பேரை மட்டும் நான் படிக்கிறேன். ஒரு எழுத்தாளரை பற்றின, ஒரு இளம் எழுத்தாளரை பற்றின ஒரு நூலில் குறிப்பில், வாசகனால் ஒரு படைப்பாளி உணர்வுபூர்வமாக மட்டுமே அணுக முடியும், புரிந்து கொள்ள முடியாது. விமர்சகனால் மட்டுமே அந்த உணர்வுகளுக்கு ஒரு தர்க்க வடிவை அளிக்க முடியும். தர்க்க ரீதியாக நிலைநிறுத்தப்படாத எழுத்தாளன் ஒரு விதத்தில் அனாதை தான். மாபெரும் படைப்பாளியோ எளிய படைப்பாளியோ அவரை பற்றி ஒரு சில வாக்கியங்களில் அல்லது ஒரே வரியில் வரையறுக்க சமூக தத்துவார்த்த ரீதியில் அடையாளப்படுத்த முயல வேண்டும். அப்போதுதான் அவரது படைப்புகள் வெல்லும். சுவாரஸ்ய எழுத்துக்களின் கட்டம் முடிந்து அடுத்த கட்ட இலக்கியத்துக்கான தேடலை படைப்பாளியை மேம்பட்ட இலக்கு நோக்கி நகர்த்தும். தன்னை உடைத்து வார்க்காமல் இருப்பது இலக்கியமும் அல்ல, அவர் இலக்கியவாதியும் அல்ல. இந்நூலாசிரியர், அதில் பெயர் குறிப்பிட்டிருப்பாங்க, இந்நூலாசிரியர் சராசரி நாவலின் கணிப்பை கடந்து ஆழமான அதிகமான சமூக அக்கறை கொண்டு எழுத்துக்கள் படைத்து அடுத்த கட்டம் நோக்கிய நாவலுக்கு தயாராக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு இருந்தாங்க. நாவலை கரெக்டாக சீர்தூக்கி பார்த்துட்டு சமூக அக்கறைங்கிற தலைப்பில் இப்படி எழுதியிருந்தாங்க. இப்படி எழுதினா நீங்கள் எப்படி வைரல் ஆகுறது, போட்டு அடிச்சிருக்க வேண்டாமா, அவன் போய் கம்ப்யூட்டர்லாம் தூக்கி போட்டு இனிமேல் பேனாவே எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வைரல் ஆகிருப்பீங்க.
இறுதியாக வந்து இங்கிலாந்து நம்ம முந்தானத்துக்கு முடிச்சுட்டேன்ட்டு சரி இங்கிலாந்து நதிக்கரையில்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்தால் அதுவும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆய்வு நூலாக தான் அவங்க அணுகியிருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த நூலோட முன்னுரையில் வந்து ஒரு 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 நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் இதை பற்றிலாம் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னதை எழுதியிருந்தாங்க. போய் ஒரு கடையோட போர்டை பார்ப்பேன், பேர் பார்த்துட்டு கூகுளில் தேடி பார்ப்பேன், அப்படியும் தகவல் கிடைக்கலன்னா அங்கே இருக்கிற லைப்ரரி போவேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. லைப்ரரியில் போய் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் ஆற்றங்கரை நாகரிகம்னா என்ன அப்படின்னு ஒரு 7 கட்டுரை, பிரிட்டனின் நிலவு அமைப்பு எத்தகையது அப்படின்னு ஒரு 10-12 கட்டுரை, ஆறுகள் குறித்து ஒரு 34 கட்டுரை, பிரிட்டனில் என்னென்ன ஆறு இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு, அங்கே இருக்கிற பருவகாலங்கள் குறித்து ஒரு 9 கட்டுரை, பருவகாலமே 4 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பருவகாலங்கள் குறித்து ஒரு 9 கட்டுரை, சுற்றுச்சூழல் குறித்து ஒரு 11 கட்டுரை, அங்கே இருக்கிற அரசியல் சமூகம் இதை பற்றி ஒரு 11 கட்டுரை, அதுக்கப்புறம் இவங்க மேற்கொண்ட பயணங்கள் பற்றி 20 கட்டுரை. இவங்க வந்து நார்மலாக ஒரு புக்கை எப்படி படிப்பாங்கன்னு என்னால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஒரு குமுதம், விகடன், முத்தாரம், வண்ணத்திரையெல்லாம் எடுத்தால் இவங்க இதை எப்படி படிப்பாங்கன்ட்டு இதை படித்து பார்க்கும்போது எனக்கு இது எப்படி புக்கை படிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உடைகள் எப்படின்னா உடைகள் என்னென்ன எப்படி என்னென்ன வகைகள்னாலும் கொஞ்சம் எழுதுகிறாங்க. அப்புறம் பெற்றோர்கள் குழந்தைங்க வந்து பேசிச்சு அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து ஷி ஹாஸ் 3 moms அப்படிங்குது. அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டோட நாகரிகம் அவங்க ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறாங்க. இது நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாகரிகத்தை பற்றி கொஞ்சம் எழுதுகிறாங்க. பூச்சி வகைகளெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அதுக்கு பூச்சி வகைகள்லாம் என்னென்னு கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பறவைகள் என்ன, இருக்கிற நதி என்ன, இல்லாத நதி என்ன, போன நதி என்ன, போயிட்டுருக்கிற நதி என்னன்னு கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எழுதுகிறாங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு கொடுமை பாருங்க, அங்கே போய் இவங்க ஒரு படம் பார்த்துருக்காங்க, இந்தியன் 2. என்ன அது அவங்களே எழுதியிருக்காங்க, கொஞ்சமும் பார்க்க இயலாத ஒரு திரைக்கதை அப்படின்னு அவங்களே எழுதியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹைஃபோர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் தான் அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. அந்த அனுபவம் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதே மாதிரியே ஒரு கடற்கரையில் வந்து விட்பி கடற்கரையில் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதிட்டு அது அங்கே எந்த போர்டுலையும் இல்லை. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்களோட நாகரிகம் அதுன்னு எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய பேர் வராங்க, அவங்கள அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறாங்க, ஸ்விம் ஷூட் போட்டுட்டு இப்போ சன் பாத் எடுப்பாங்க. ஸோ அங்கே யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்து மக்களை வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது இருக்குது. அப்படியே நீங்கள் எடுத்தாலும் இதை நான் இங்கே ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய ஃபோனில் வந்து பேக் கேஸ் வந்து க்ளோஸ் கேஸ் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம ஃபோனை பிடிச்சிருக்கோம், பேக் முன்னாடி இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினைப்பாங்களோன்னு எனக்கு தோணும். அதனால் நான் பேக் க்ளோஸ்ட் கேமரா தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஏன்னா அதில் என்ன எழுதியிருந்தேன் எடுக்கலாம் சார், அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா அப்படியும் வந்து உங்கள் நினைவுகளுக்காக ஏதோ ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோக்குள்ளே மற்ற ஆட்கள் வராத மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற யூடியூப், நான் டிஜிட்டல் ஹெட்டாக இருக்கேன், அங்கே இருக்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். பப்ளிக்கில் ஒரு இதை எடுத்தால் மற்ற ஃபேஸஸ் எல்லாம் ப்ளர் பண்ணியிருப்பாங்க. இங்கே இன்னும் இது வரத்துக்கு எவ்வளோ காலமாகும்னு தெரியல. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதே மாதிரி அந்த ஐரா ஃபால்ஸில் வந்துட்டு நாய்களை கொண்டு வரதுக்கு உண்டான தடைகள் வந்து ஒரு போர்டு போட்டிருந்தேன்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த நாய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே எழுதி போட்டாங்க. அந்த நாய் நீங்கள் உட்கார சொன்னால் உட்காரணும், நிற்க சொன்னால் நிற்கணும், நடந்தால் நடக்கணும், எந்திரிக்க போச்சுன்னா எந்திரிக்கணும், இதைத்தான் அது சாப்பிடணும்னு சொல்லி அந்த ரூல். இந்த மாதிரி நாயாக இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு அங்கே ரூல் போட்டிருந்தாங்க அப்படின்னு இருந்தது. அதே மாதிரியே வந்து இவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ரொம்ப கத்துது. அப்போ வந்து அவங்க வந்து டோன்ட் வரி, அது ரொம்ப நல்ல நாய் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டி கம்மியாருங்கிறாங்க. நல்ல நாய்னா ஏமா நாட்டின்னு பேர் வச்ச அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு எழுத்தாளரோட படைப்புகளும் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக வந்து அந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். பட் இவங்களோட இவங்களோட புத்தகங்கள்லாம் படிக்கும்போது இவங்க எப்படி வாசிச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 10-15 நோட்ஸ் இருக்குது. அதுக்கு அவங்க எவ்வளோ தேடி இருப்பாங்க, எவ்வளோ படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரியே வந்துட்டு ஒரு வாசகர், ஒரு விமர்சகர், ஒரு சமூக அக்கறையாளர், இந்த மூணாவும் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் இப்படி எழுத முடியும். ஈவன் ஒரு பயணக்கட்டுரையில் கூட அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 3 நிலையிலிருந்து அதை பார்த்தா தான் எழுத முடியும். இந்த 3ஐயும் அவங்க சமநிலைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். அவங்களோட நூலை வாசிக்க எனக்கு வாய்ப்பு தந்த பாலைவன லாந்தருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அவர் நிறைய எழுதணும். இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த நண்பர்களுக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.